இந்த எண்ணம் போல் வாழ்வதுன்னு அப்படின்னு ஒன்று சொல்றாங்கல்ல, அவங்க வாழ்க்கை வாழ்ற முறை சரியா? பேசிக்கா எல்லாருக்குமே தெரியும் அது வந்து நல்லது இல்லை. பட் அவங்களா அதை என்னைக்கு உணர்றாங்களோ அன்னைக்கு தான் மாறுவாங்க. நம்ம எவ்வளோ சொன்னாலும் அந்த அந்த கட்டத்தில் இருக்கிறவங்க மாறுறது கஷ்டம். அவங்க எதை ரியலைஸ் பண்ணலன்னு நினைக்கிறீங்க? நீங்க பேசுனதுல இருந்து அவங்க எதை ரியலைஸ் பண்ண மறுக்கிறாங்க? முன்ன பார்த்தீங்கன்னா இந்த அளவு வெளியில சாப்பாடு கிடையாது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை போனா எல்லார் கிச்சனும் க்ளோஸ்ட். தே லிட்ரலி ஈட் 3 days a week outside. அண்ட் வெரி சேட். இப்போ நீங்க சிங்கப்பூர் அந்த மாதிரி இடத்துக்கு போனீங்கன்னா நியூட்ரிஷன் சொசைட்டி அண்ட் கவர்மெண்ட் அவங்க சேர்ந்து ஒர்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிட்சா கார்னர் இல்லை ஒரு ஜங்க் ஃபுட் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கணும். பக்கத்துல பக்கத்துல வைக்க கூடாது, வைக்க முடியாது. ஸோ இங்க திரும்பி பார்த்தா அதான் கிடைக்குது. அதை தவிர நம்ம இந்தியன் ஸ்வீட்ஸ் லைக் வீட்டில் பண்ணோம்னா என்னைக்கோ ஒரு நாள் தான் பண்ண போறோம். ஒரு தீபாவளி இல்லை ஒரு கிறிஸ்மஸ் இல்லை அந்த மாதிரி தான் பண்ணுவோம். இப்போ எப்ப பாரு கிடைக்குது. இப்போ வந்து ஒரு ஷவர்மா சாப்பிட்டு யாரா ப்ராப்ளம் வந்தா கூட அவங்களுக்கு வந்துடுச்சு எனக்கு இல்லையே, இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட். ஸோ அப்போ இந்த பக்கம் உட்கார்ந்துருக்கிறவங்க நிறைய பேர் சொன்னாங்க, கூகுளை பார்த்து கத்துக்கிறேன், வெயிட்டை குறைக்கணும்னு யார் இதை பத்தி பேசியிருக்கா அப்படின்னு பார்த்து அங்கிருந்து கத்துக்கிறாங்க. அப்புறம் நிறைய பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் பண்ணுவாங்கல்ல, நான் அந்த அவர் சொன்னார் நான் ஃபாலோ பண்ணேன், எனக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு, நீயும் அதை ஃபாலோ பண்ணு, இப்படிதான் இவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது ஆஸ் அ நியூட்ரிஷனா நீங்க கன்சல்டன்டா இவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இவங்க பண்ற முறை கரெக்டா? எல்லாரும் யூடியூப்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து 10 கிலோ லூஸ் பண்ணிட்டா இதான் பண்ணுன்னு சொல்றாங்க. அது கரெக்ட் இல்லை. யூ ஹாவ் டு அப்ரோச் அ ப்ரொஃபஷனல். இப்போ நான் ஒரு 160 சென்டிமீட்டர் இருக்கேன்னா சிம்பிளா சொல்றேன், அதுல 100 குறைச்சிக்கணும். அப்ப 60 கிலோ தான் நான் இருக்கணும். நான் இருக்கிறது 80ன்னா அந்த கணக்கு இல்லை. நான் இருக்க வேண்டிய ஐடியல் பாடி வெயிட் அதுல இன்டூ 0.6. ஸோ நான் 60 கிலோனா 36 கிராம் சாப்பிட்டா போறோம். யாரோ சொன்னாங்க புரோட்டீனே இல்லை. ஏன் இல்லை? இட்லிலையும் 2 கிராம் புரோட்டீன் இருக்கு. அதோட சாம்பார் சாப்பிட்டா ஒரு நல்ல ஒரு கப் 200 ml சாப்பிட்டா 8 கிராம் புரோட்டீன் வருது. யூ கெட் அபவுட் 10 to 12 கிராம்ஸ். மொத்தம் தேவையே 42 கிராம் உங்களுக்கு. அதில் 12 கிராம் காலையிலேயே வந்துட்டா நீங்க மற்ற உணவுல ஈஸியா சாப்பிடலாம். இல்லை பண்ற மிஸ்டேக் என்னன்னா, நாங்க வேலைக்கு போறோம், எங்களுக்கு டைம் இல்லை, நாங்க கலந்த சாதம் சாப்பிடுவோம். லைம் ரைஸ் இல்லை ஃப்ரைட் ரைஸ் இல்லை டேம்ரன் ரைஸ். இதுல ரைஸ்ல இருக்கிற புரோட்டீன் தான் வரும், போறவே போறாது. அதனால ரைஸை நிறைய சாப்பிடுவோம், புரோட்டீன் வராது. இப்போ எல்லாரும் சொன்னாங்க நான் வெறும் முளைக்கட்டின பயிர் சாப்பிட்றேன்னு. இட்லி ஒரு PhD எழுதலாம் அதுல. ஏன்னா ரைஸ் பிளஸ் தால் கிவ்ஸ் யூ கம்ப்ளீட் புரோட்டீன். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா பொங்கல்ல ரைஸ் அண்ட் தால், நம்ம ரைஸ்ல ரைஸ் அண்ட் தால். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரைஸ் அண்ட் தால் எவ்ரிதிங் இதெல்லாம் யோசிச்சோ தெரிஞ்சோ தெரியாமங்களோ நம்ம பெரியவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் டுடே வித் த சயின்ஸ் ப்ரூவ்ஸ் இட். வி டோன்ட் ஹாவ் டு மூவ் அவே ஃப்ரம் ஆர் டயட். எண்ணெய் வந்து 27 கிராம் சொல்றாரு, நான் 15 கிராம் தான் என் பேஷண்ட்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா ஒரு நாளைக்கு அவ்வளவுதான் எடுத்துக்கணும். 15 grams oil is more than enough. 3 teaspoons. 3 teaspoons. அது குக்கிங்ல இருந்து மிளகாப்பொடியில போட்டுக்கிறதுல இருந்து எல்லாமே ஒரு ஆளுக்கு 15 ml. எங்க ரிசர்ச்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு நாளைக்கு டபுள் எடுக்கிறாங்க, ட்ரிபிள் எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து காய் ரொம்ப கம்மியா சாப்பிட்றோம். இப்போ ஒரு 8 inch பிளேட் எடுத்தா ஒரு 1/4 தான் ரைஸ், அரைவாசி காய் இருக்கணும். இப்போ 4 பேர் இருக்கிற குடும்பங்களை எவ்வளோ காய் வாங்குறீங்க அப்படின்னா 1/2 கிலோ. அதே ரொம்ப ஜாஸ்திமா. 1/4 கிலோ மேபி இனஃப். பட் ஒருத்தருக்கு உங்களுக்கு 150 கிராம்ஸ் தேவைப்படுதோ 200 கிராம்ஸ். ஏன்னா ஒரு வெண்டைக்காய் நீங்க வந்து வேக வச்சா இத்தினூண்டாயிடும், கீரை பண்ணா இத்தினூண்டாயிடும். ஸோ யூ நீட் half a plate of vegetable or double the quantity of vegetable as your rice. எண்ணெயை குறைங்க, 3 teaspoons. எக்ஸசைஸ் பண்ணுங்க, de-stress. நிறைய பேருக்கு கொலஸ்ட்ரால் ட்ரைகிளிசரைடு ஏறுறது ஸ்ட்ரெஸ்னால. ஒரு போர்டு எக்ஸாம் குழந்தைக்கு வருதுன்னா பேரண்ட்ஸ்க்கு கொலஸ்ட்ரால் ஏறுது, குழந்தைக்கே ஏறுது. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும். எனி கைண்ட் ஆஃப் மெடிடேஷன், பிரீதிங், க்ளோஸ் யூர் ஐஸ், திங்க் ஆஃப் சன்ரைஸ், சன்செட், இந்த மாதிரி விஷயம், நியூட்ரல் விஷயம், டயட், எக்ஸசைஸ், டீஸ்ட்ரெஸ்ஸிங், இது 3 பண்ணா ஹெல்த் இல்லைன்னு சொல்லவே முடியாது.